ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய தேர்ஸ்டே vlog பார்க்கலாம். காலையிலே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கு அபிஷேகம் தான். வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் வந்து பால் கொல்கட்டை வீட்டில் சிம்பிளாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்திருந்தோம். இப்போ தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் போட போகிறோம். அது சம்மந்தமாக கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எங்கள் மாமனார் சூப்பராக சாத்துக்குடி ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நான் ஒரு பக்கம் ஜூஸ் குடிச்சிட்டு அவருக்கு பாலும் ஊட்டி விட்டாச்சு. ஃபீட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். அவன் தூங்கினதுனால எழுந்திரிக்கவே இல்லையா. அப்புறம் வந்ததும் அவனுக்கு பால் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். ஒரு டைம் 6:30 அது மாதிரி இருக்கும். அப்போ தான் எழுந்தேன். தலை குளித்ததுனால நல்லா ஹேரை வந்து சிக்க உடைச்சேன். ஈவினிங் டைமுக்கு மேலே தான் அவர் போய் ஹாலில் கொஞ்சம் நேரம் போகிறது. அப்போ தான் தூங்காமல் இருப்பான். வீடியோ வந்து ஷூட்டு பண்ணியிருந்தேன். 2 ப்ரமோஷன் வந்துச்சு. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மஸ்லின் கிளாத்து. லிங்க் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக சேமியா உப்புமா, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சட்னி. இல்லை கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புளி, பொட்டுக்கடலாம் போட்டு அரைச்சா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியுமே சேமியாவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன, லைட்டாக வந்து வாட்ரு பாத்து நல்லா சூடு தண்ணியை வச்சு உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டேன். அப்படின்னா அந்த உடம்பு எல்லாம் நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு பால் வச்சு நான் குடித்தேன். இப்படி தான் இந்த ரொட்டீன் போணுச்சு.